கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துடைய இன்ப நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் பெருக்கிறது என்ற அன்பின் வாழ்த்துதலை முதலாவது உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, 2 நாட்களுக்கு பிற்பாக உங்களை எல்லாம் முகமுமாய் சந்திக்கவும் அவருடைய திவ்ய மகத்துவமுள்ள சத்தியங்களை பகிர்வதற்கும் தேவன் பாராட்டின இந்த ஒரு கிருபைக்காக முதலாவது நம்முடைய அருமை இரட்சகருடைய பரிசுத்த நாமத்தினாலே நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு ஸ்துதியும் ஸ்தோத்திரங்களையும் நான் எடுத்துக் கொள்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரைட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யார்கிட்ட நலம் விசாரிக்கிறத விட கடவுள்கள்கிட்ட என்ன பண்ணிடலாம், நலம் விசாரிக்கிறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் யூ ஆர் காட்ஸா? இல்ல நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, பாருங்க, எப்பவுமே 2 பதில் வந்தாதான் நல்லா இருக்கும். ஒருத்தர் இல்லைன்றாரு, ஒருத்தர் ஆமா சொல்றாரு. அப்ப இதான் யதார்த்தம். ஆனா ஃபைனலா எது உண்மை அப்படின்னு சொல்றது அது ஒரு பதார்த்தம். சரி, அப்போ இது என்ன மாதிரி ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம வேத வசனங்கள்ல இருந்து என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் காட்ஸ், நீங்கள் கடவுள்கள் அப்படின்னு நம்மளை பார்த்து யாராவது சொல்றாங்க, கடவுளே தெய்வமே அப்படின்னா என்ன சொல்லுவோம்? என் தெய்வம் வந்துருச்சு அப்படின்னுவாங்க. வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், காலை உள்ளுக்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு, தெய்வம் அப்படின்றாரு அப்படின்லாம் இருக்கும். ஆக்சுவலா ஆண்டவர் சொன்னா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். சரிங்களா? ஸோ யார் காட், யார் தேவன், யார் தேவர்கள் அப்படின்றத இன்னைக்கு ஒரு 3 வியூ பாயிண்ட்ல பார்க்க போறோம். சரிங்களா? இந்த வசனத்தை, இது ஆண்டவரே நேரடியாக பேசின வசனம்ன்றதுனால இதை எடுத்திருக்கிறோம். சரிங்களா? ஆண்டவர் இதை எங்க ரெஃபர் பண்றாருன்னா, முதல்ல இந்த வசனம் எங்க வந்திருக்கு அப்படின்னா, சங்கீத புஸ்தகத்துல வந்திருக்கு. 82வது சங்கீதம். இது ஆசாப் அப்படின்றவர் எழுதின ஒரு சங்கீதம். 6ஆம் வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 82ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவருடைய மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த வசனம் எங்கே வந்துருச்சு? சங்கீத புஸ்தகத்துல வந்துச்சு. சங்கீத புஸ்தகம் அப்படின்னு சொல்லும்போது 82வது அதிகாரம்னு நம்ம வாசிக்க கூடாது, 82ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம்னு வாசிக்கணும். சரிங்களா? இது பாட்டு அப்படின்போது அது அதிகாரம்ன்ற ஒரு வார்த்தைக்குள்ள பயன்படுத்தக்கூடாது. ஸோ இப்ப நீங்கள் தேவர்கள் அப்படின்ற இந்த ஒரு ஸ்கிரிப்சரை தான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுல ஒரு இடத்துல அந்த யூத ஜனங்களை பார்த்து பேசுறாரு, இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து பேசுறாரு. சரிங்களா? எங்க பேசுறாரு தான் சகோதரர் படிச்சாங்க ஆதார வசனத்துல. யோவான் 10ஆம் அதிகாரம் 34 36 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 34 முதல். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, வேத வாக்கியமும் தவறாதாயிருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவ தூசணன் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா என்று நீங்கள் சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறார். சரிங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, யாரு தேவர்கள்னு வசனம் சொல்லியிருக்குன்னு சொல்றாருன்னு ஆண்டவர், தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களே என்னன்னு சொல்லியிருக்கான், தேவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா நாம தேவர்களா? இருக்கா? தேவ வசனம் இருக்கா? இருதயத்துல இருக்கா? அதன்படி வாழ்றோமா இல்லையா? முயற்சி தான் பண்றோமா? அப்ப கடவுள் ஆகிறதுக்கு இப்ப என்னதான் பண்ண வேண்டியிருக்கோம்? முயற்சி தான் என்ன பண்ண வேண்டியிருக்கோம். சரி, கடவுளா இல்லையான்னு பார்க்க போறோம். ஸோ ஒரு 3 வியூ பாயிண்ட். ஃபர்ஸ்ட், எதற்காக ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை பேசியிருக்கிறார், அவங்ககிட்ட பேசியிருக்கிறார் பார்க்க போறோம். பைபிள் வச்சிருக்கீங்களா? ரைட்டு. யோவான் புஸ்தகம் 10வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இதுல வராது.
யோவான் 10ஆம் அதிகாரம் வசனம் 25 முதல் 24 இருந்தே வாசிங்க. 24 முதல். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். போதும். இந்த பைபிள் எடுத்துட்டீங்களா? டிஜிட்டல் பைபிள் இருக்கா? ஏதாவது ஒரு பைபிள் டிஜிட்டல் பைபிள் தான் இன்னைக்கு என்ன இல்லையா? சரிங்களா? பைபிள் கொண்டு வரணும். சரிங்களா? வேத மாணவரா இருந்துட்டு புக்கே கொண்டு வரலன்னா வாத்தியார் என்ன சொல்லுவாரு? இருக்கிற ஒரே புக்கு தான், அந்த ஒரு சிலபஸே இன்னும் என்ன பண்ண முடியல, முடிக்க முடியல. பாத்தீங்கன்னா எது வரைக்கும் எங்களுக்கு நீர் சந்தேகத்தை உண்டாக்குகிறீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நான் தான் கிறிஸ்துன்னு சொன்னா ஒத்துக்குவாங்களா? தெளிவா சொல்லுங்க, நீங்க தான் கிறிஸ்து தான் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்லணும்? ஆமா நான் தான் கிறிஸ்துன்னு சொன்னா நம்பிடுவாங்களான்னு கேக்குறேன். நம்ப மாட்டாங்க. சரியா? அப்ப அதனால என்ன சொல்றாருன்னா, இயேசு அவர்கள் பிரதித்திரமாக அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து என்ன பண்ணுது? சாட்சி கொடுக்கிறது. இப்ப நான் சொன்னேன், ஏற்கனவே உங்ககிட்ட என்ன பண்ணிட்டேன், சொல்லி இருக்கிறேன். ஆனா நீங்க என்ன பண்ணல, விசுவாசிக்கவில்லை. ஆனா நீங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும், நான் செய்கிற கிரியைகளே நான், ஏன்னா இவர் யாருடைய கிரியைகளை செய்கிறார்னா பிதாவினுடைய கிரியைகளை செய்கிறார். அப்ப அதுவே நான் என்னை என்ன பண்ணுது, சாட்சி கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்க விசுவாச தொடர்ந்து வாசிக்கிட்டு அதுல 26 இருந்து 25ஆம் வசனம், 6 இருந்து 26ஆம் வசனம். ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஆடுகளை பத்தி பேசுற யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் என்னுடைய மந்தையின் ஆடுகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கார். தொடர்ந்து, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும். அடுத்து எப்படி ஆரம்பிக்கிறார்னா, நீங்க விசுவாசிக்கல, விசுவாசிச்சவங்களா என்னுடைய மந்தையின் ஆடுகளா இருக்கிறாங்க. இந்த ஆடுகளை கொடுத்த என் பிதா என்னிலும் எப்படி இருக்கிறார், பெரியவராக இருக்கிறார், நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறார். இந்த இடத்துல எங்க இருந்து ஆரம்பிக்கிறார்னா, நீ கிறிஸ்து தானான்னு சொல்லும் போது, ஆமா நான் சொன்னேன் நீங்க விசுவாசிக்கல, ஆனா விசுவாசிச்சவங்களா என்னுடைய ஆடுகள். அதை கொடுத்தது யாருன்னா பிதா. ஏன்னா நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம், ஒன்னா இருக்கிறோன்னே கல்லை தூக்கிட்டாங்க. கல்லறிய இருக்கு, கல்லை ரெடி பண்ணிட்டாங்க. யாரை எரியறதுக்கு? ஆண்டவரை. ஏன் அப்படின்னா இவர் என்னன்னு சொல்லிட்டாரு, பிதாவும் நானும் ஒன்றா இருக்கிறோம். ஆக்சுவலா இன்னைக்கு மாத்தி சொன்னாதான் கல் எடுத்துப்பாங்க. இப்ப நம்ம வெளியில போய் இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் வேறன்னு சொல்லிட்டா நம்மள அடிக்கிறதுக்கு எதை எடுத்துருவாங்க, கல்லை எடுத்துருவாங்க. அன்னைக்கு ஒன்னா இருக்கிறோம்னு சொன்னதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இப்ப பாத்தீங்கன்னா ஒன்றா இருக்கிறோம். இப்ப அவர் தான் இவர் தான் அவர்ன்னு ஆண்டவர் சொல்றாரா? என்ன சொல்றாரு? இப்போ நீயும் பிதாவும் ஒண்ணுன்னு சொல்லி உன்னை இப்ப நீ தேவன் ஆக்கிட்டு அப்படித்தானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டாங்க. யோசிச்சுட்டு பின்னாடி கல்லை எடுத்துட்டாங்க. கல்லை எடுத்துக்கும் போது இப்ப தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக் கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரிகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகளில் எந்த கிரியை நிமித்தம் என் மேல் கல்லெறிகிறீர்கள் என்றார். இப்போ நம்மள அடிக்கிறதுக்கு யாராவது கல் எடுத்து வச்சுட்டாங்க, ஒருத்தர் இல்ல ஒரு கூட்டமே என்ன பண்ணுது, கல் எடுத்துருச்சுன்னா நம்ம பேசுவோமா தொடர்ந்து? இங்க பாருங்கப்பா, எதனால என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் கல்லெல்லாம் என்ன பண்ணிருங்க, கீழே போட்டுருங்க. சரிங்களா? இப்ப நான் சொன்னது வாபஸ் வாங்கணுமா சொல்லுங்க, நான் வேணா என்ன பண்ணிக்கிறேன், வாபஸ் வேணா என்ன பண்ணிக்கிறேன், வாங்கிக்கிறேன் இப்படின்னு நம்ம ஏதாவது சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பாருங்க என்னன்னா, நான் என் பிதாவினாலே அநேக கிரிகளை உங்களுக்கு காண்பித்து, எந்த கிரியினால இப்ப என் மேல கல்லெறிய பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா, அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க,
யூதர்கள் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறதில்லை. நீ மனுஷனா இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவ தூஷணம் சொல்லுகிறபடியினால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள். இப்ப அதத்தான் சொல்றாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, உன்னை நீ இப்ப என்னன்னு சொல்லிட்ட, தேவன் சொல்லிட்ட, அதனாலதான் உன்னை நாங்க என்ன பண்றோம், கல்லெறி. இவர் தேவனா இல்லையா? அதாவது பிதாவாகிய தேவனா இல்லையான்னு கேட்கல. அவர் பிதாவாகிய தேவன் இல்ல, ஆனா இவர் தேவனா இல்லையான்னு கேட்கிறேன். இவர் யார் தான்? ஒரு தேவன் தான். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, உன்னை நீ என்னன்னு சொல்லிக்கிற, பிதாவாகிய தேவன் சொல்லிக்கிற, அதனாலதான் உன் மேல என்ன பண்றோம், கல்லெறிய பாக்குறோம்னு சொல்லும் போது இப்பதான் ஆண்டவர் நம்ம வசனத்துக்கு வரார். சரிங்களா? 82வது சங்கீதத்தை எடுக்கிறார், எடுத்து இப்ப பேசுறார். வாசிக்கலாம். அதற்கு இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? வேத வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, வேத வாக்கியமும் தவறதாயிருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவ தூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். இப்ப நீங்க வெளியில போய் கேட்டீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்லிக்கார் தெரியுமா? நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம், ஒன்றா இருக்கிறோம்னு சொல்றாரு. யோவான்ல நீங்க படிச்சு பாருங்கன்னா, அப்படியே கீழே நீங்க படிச்சு பாருங்க, நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, இவங்க கல்லேரியை பார்க்கும்போது நான் எங்க தேவன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் தேவனுடைய குமாரன் சொல்ல வரேன். அப்ப தேவனுடைய குமாரனும் யார் தான்? தேவன் தான். தேவனுடைய குமாரன் யார் தான்? தேவன் தான். ஸோ இதைத்தான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா பேசிட்டு இருக்கிறாரு. ஸோ இதுலயே இந்த ட்ரினிட்டி கான்செப்ட்ல என்ன ஆயிரும்னா அடி வாங்கிடும். ஏன்னா கண்டினியூஸா படிச்சாலே இவர் தன்னை என்னன்னு தான் சொல்றாரு. நீ தேவனுக்கு உன்னை ஒப்புமை ஆக்குறியான்னு கேட்கும்போது, இல்ல நான் தேவனுடைய குமாரன், நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம்னா எந்த அடிப்படையில் ஒன்றா இருக்கிறோம்னா, சிந்தையில நாங்க எப்படி இருக்கிறோம், ஒன்றாக இருக்கிறோம் சொல்றாரு. அதுக்கு என்ன எடுத்திருக்கிறாருன்னா, தேவ வசனங்களை பெற்றுக்கொண்டவர்களே என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல, தேவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? சரி, இப்ப நம்ம இப்ப என்ன பண்ண பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வியூ. இப்ப இந்த கான்செப்டோட ஃபர்ஸ்ட் வியூ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வியூ என்னன்னா, எதற்காக ஆண்டவர் இதை சொன்னார்? இங்க தேவர்கள் அப்படின்னு கொடுத்திருக்கிற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏலோஹிம் அப்படின்ற ஒரு வார்த்தை. இந்த ஏலோஹிம்ன்ற வார்த்தை ஏற்கனவே பழைய ஏற்பாட்டுல வந்திருக்கு. எந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காது குத்துற ஒரு ப்ரோக்ராம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பழைய ஏற்பாட்டுல இப்பயும் காது குத்துற ப்ரோக்ராம் இருக்கா? இந்த ப்ரோக்ராம் வேற. அந்த ப்ரோக்ராம் என்னன்னா, இது மொய்க்காக செய்யற ப்ரோக்ராம். அது ஒரு எபிரேல் ஒரு அடிமை விடுதலை பெற்று போக மனதுண்டானால் 7வது வருஷம் ரிலீஸ் பண்ணிடணும். அவன் போக மனதில்லைன்னு சொல்லியாச்சுன்னா என்ன பண்ணணும்னா, ஜட்ஜஸ் முன்னாடி அவனை நிப்பாட்டி அவனுடைய கதவு அருகே அதை என்ன பண்ணணும், கம்பியில குத்தணும். என்றைக்குமே அவன் அந்த எஜமான என்ன பண்ணிட்டு இருப்பான்னா சேவிச்சு கொண்டிருப்பான். அந்த சப்ஜெக்ட் கேட்டிருக்கீங்களா? கேட்டதில்ல. சரி, தேவனுக்கு சித்தமான இன்னும் நாள் என்ன பண்ணலாம், இது பார்க்கலாம். ஸோ இங்கே சொல்லும் போது இந்த இடத்துல நியாயாதிபதிகள் இடத்தில் அழைத்து கொண்டு போய் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு இல்லையா? வாசித்துருங்க சிஸ்டர். யாத்ராம் புஸ்தகம் 21வது அதிகாரம் 6வது வசனம். யாத்திராகமம் 21 அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேர பண்ணி, அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்த கடவன். பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்திலே சேவித்துக் கொண்டிருக்க கடவன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்துல இந்த நியாயாதிபதின்ற ஒரு வார்த்தைக்கு இப்ப என்ன ஒரு எபிரேய வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏலோஹிம் அப்படின்ற ஒரு வார்த்தை. சரிங்களா? இந்த தேவர்கள் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருந்துச்சு இல்லையா? இங்க இந்த ஏலோஹிம்ன்ற வார்த்தை நியாயாதிபதிக்கு பொருளாக இருக்கிறது. இப்ப என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க அந்த ஏலோஹிம்ன்ற வார்த்தை நியாயாதிபதியை அது குறிக்கிறதாக இருக்கிறதுனால தேவனை குறிக்குது. ஏன்னா தேவனே யார் தான் அப்படின்னா, அவர் ஒரு நியாயாதிபதி. கரெக்டுங்களா? பிதாவாகிய தேவன் ஒரு நியாயாதிபதியா இல்லையா? அவர் நியாயாதிபதி. அப்ப இப்ப இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, யூத ஜனங்களை பார்த்து இப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்கள் தேவர்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இப்ப நீங்க நியாயம் விசாரிக்கிறதுக்கு கல் எடுத்திருக்கீங்க. இவரை என்ன பண்ணிருக்கிறாங்க, கல் எடுத்தா அதுக்கு பேர் என்ன அர்த்தம்?
இவரை குற்றவாளின்னு தீர்த்து ஒரு நியாயம் விசாரிச்சுட்டாங்க. அப்படி நியாயம் விசாரிச்சு நியாயாதிபதிகள் பொசிஷனுக்கு போனா நீங்க யார் மைண்ட்ல இருந்து யோசிச்சு பாருங்க அப்படின்னா, பிதாவாகிய தேவன் மைண்ட்ல இருந்து யோசிச்சு ஒரு நியாயத்தை நீங்க என்ன பண்ணுங்க, செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் அவங்கள பார்த்து என்னன்னு சொல்றாருன்னா, நீங்கள் தேவர்கள் அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் நியாயாதிபதி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 82வது சங்கீதத்துல நம்ம அந்த 6ஆம் வசனம் தானே பார்த்தோம். அதுல முதல் வசனமே என்ன, எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கும்னா, தேவ சபையிலே தேவன் எழுந்திருக்கிறார், தேவர்கள் நடுவே அவர் என்ன பண்றாருன்னா நியாயம் விசாரிக்கிறாருன்னு தான் ஆரம்பிக்கும். அப்ப ஒரு நியாயம் விசாரிக்கிறத பத்தி தான் 82வது சங்கீதம் என்ன ஆகுதுன்னா ஸ்டார்ட் ஆகி நீங்கள் தேவர்கள் அப்படின்னு என்ன பண்ண வருது, சொல்ல வருது. அப்போ நியாயம் விசாரிக்கக்கூடிய ஜனங்கள் யார் மாதிரி நியாயம் விசாரிச்சிருக்கணும்னா, ஏலோகிம் இந்த சுப்ரீம் காடோட மைண்ட்ல அவர் ஒருத்தருக்கு நியாயம் விசாரிச்சா நியாய தீர்ப்பு கொடுத்தா என்ன கொடுப்பாரோ அதே மாதிரி கொடுக்கணும் அப்படின்றத அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு உணர்த்துவதற்காக தான் ஆண்டவர் எந்த வசனத்தை எடுக்கிறாருன்னா 82வது சங்கீதம் 6ஆம் வசனத்தை எடுத்து, நீங்கள் நியாய தீர்ப்பு செய்யறா இருந்தா யார் மாதிரி செய்யுங்க, யார் மாதிரி செய்யுங்க, பிதாவாகிய தேவன் மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க செய்யுங்க, என் மேல நீங்க கல்லெறிய பாக்குறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. இதுதான் நம்ம பார்க்கிற ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட். சரிங்களா? எதற்காக சொன்னாருன்ற அந்த பேக்ரவுண்ட். செகண்ட் வியூ பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட் புரிஞ்சிச்சுங்களா? புரியலன்னா நீங்க இப்படியே கேட்கலாம். புரிஞ்சிருச்சுங்களா? என்ன எதுக்காக அந்த பழைய ஏற்பாடு வசனத்தை அவர் எடுக்கிறார் அப்படின்னா, இவங்க அவர் மேல கல்லெறிய பாக்குறாங்க. கல்லெறிய பார்க்கும்போது நீங்க தேவனுடைய அந்த அந்த நியாயத்தீர்ப்பு அந்த சிங்காசனத்தை மோசேனுடைய ஆசனத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள வரீங்க. ஜட்ஜ் பொசிஷனுக்கு வரீங்க. ஜட்ஜ் பொசிஷனுக்கு வந்தா நீங்க நம்ம ஜட்ஜ் இருக்காரு இல்லையா, பிதாவாகி தேவன், அவர் மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, செயல்படுங்கன்னு சொல்றதுக்காக தான் அந்த வார்த்தை என்ன பண்றாருன்னா எடுக்கிறார். செகண்ட் வியூ பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவர்கள், அதாவது இங்கிலீஷ் பைபிள் எப்படிதான் இருக்கும்னா காட்னு தான் இருக்கும். யூ ஆர் காட்ஸ் அப்படின்னு இருக்கும், காட் அப்படின்னு. ஸோ காட் அப்படின்னா இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காடுனா 3 லெட்டர் இருக்கு, GOD. சரிங்களா? இப்ப G அப்படின்னா ஜெனரேட்டர், O அப்படின்னா ஆபரேட்டர், D அப்படின்னா டெஸ்ட்ராயர். ஒரு காடுனா இந்த 3மே அவருக்கு என்ன ஆகணும், இருக்கணும். அவர் உருவாக்க தெரியறவராக இருக்கணும், அதை வழிநடத்தக்கூடியவராக இருக்கணும், அதை அழிக்கக்கூடிய வல்லமையும் யாருக்கு இருக்கணும், அவருக்கு இருக்கணும். இந்த 3மே ஒருத்தருக்கு இருந்தா தான் அவரை என்னன்னு சொல்லலாம், காடுன்னு சொல்லலாம். சரிங்களா? இப்ப பைபிள்ல யார் யாரெல்லாம் தேவன் அல்லது தேவர்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் பிதாவாகிய தேவன், கரெக்டுங்களா? அதுக்கடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனா, காடா? இந்த 3 வேலை செய்வாரா? செய்வார். வேற யாரு காடுன்னு யாரு சொல்லலாம், தேவன் யாரு சொல்லலாம்? மோசே சொல்லலாம். மோசே என்னன்னு சொல்லி இருக்கிறாரு, நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இல்லையா? அப்ப மோசே என்ன சொல்லலாம், காட் இந்த கேட்டகரிக்குள்ள வருவாரு சொல்லலாம். வேற யாரு சொல்லலாம்? வேற யாரு தேவன் சொல்லிருக்கு? சாத்தான சொல்லியிருக்கா? சாத்தான சொல்லியிருக்கா இல்லையா? என்ன சொல்லிருக்கு? இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா? சொல்லப்பட்டிருக்கா? ரைட்டு. அப்ப அவன் காடா இல்லையா? என்ன சொல்லியிருக்கே பைபிள்ல, பிரபஞ்சத்தின் தேவன் சொல்லப்பட்டிருக்கே. அது என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வேற யார காடுன்னு சொல்லியிருக்கு? உங்கள் வயிறே தேவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப வயிறை போய் தேவன் ஒரு ஆளை தான் இப்ப கேட்டுட்டு இருக்கிறோம். சரிங்களா? காடுன்ற வார்த்தை புரியுதுங்களா? இப்ப வேற யாரு தான் அப்படின்னா நீங்க தான். யாரு? நம்ம காடா இல்லையா அப்படின்னு என்ன பண்ண போறோம், இந்த செகண்ட் வியூல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் யாரை பார்க்கலாம்? பிதாவாகிய தேவனை பார்த்துடலாம். அவர் காடா, அதாவது ஜெனரேட்டர், ஆபரேட்டர். ஆபரேட்டர்னு நீங்க வழிநடத்த செயல்படுத்துவோர்னு அர்த்தம். சரிங்களா? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. He is a generator. அவராலே சகலமும் உண்டு பண்ணது யார்தான்? பிதாவாகிய தேவன். கரெக்டுங்களா? இப்ப பாருங்க, அவர் தான் என்ன சொல்றாருன்னா, யாத்திராகமம் 20:2 மற்றும் 3 வாசிக்கலாம். யாத்திராகமம் 20:2-3 முடிய, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நான் தான், என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றார். இப்ப சங்கீதம் 104:14 என்ன சொல்லுதுன்னா, பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகள் என்ன பண்றார்? முளைப்பிக்கிறார். எவ்வளவு முளைப்பிச்சிட்டு இருக்கிறார்? இன்ன வரைக்கும் காலையில என்ன சாப்பிட்டு வந்தோம்? வெண்பொங்கல், வடை இல்லையா, இட்லி, இந்த மாதிரி ஏதாவது எல்லாமே யார் தான் உருவாக்குனது? தேவன் தான் என்ன பண்றார்? நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறார். இன்னும் பாத்தீங்கன்னா அவருடைய அந்த கிரியேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா பெரிய ஒரு நம்ம பிரமிக்கத்தக்க வகையில் இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வானத்தை பார்த்தா நமக்கு நல்லா தெரியும். ஸோ கன்வென்ஷன்ல கூட பார்த்துருவோம், முதல் சப்ஜெக்ட் தேவன் பரிசுத்தர். அவர் அந்த பரிசுத்தப்படுத்தக்கூடிய விஷயத்துக்குள்ள நம்ம கடந்து போனோம்னா, அவர் எப்பேற்பட்ட ஒரு மகா பெரிய ஒரு தேவன் அப்படின்றத அவருடைய சிருஷ்டிப்பை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். 147 சங்கீதம் 4வது வசனம் வாசிக்கலாம். 147 சங்கீதம் 4ஆம் வசனம். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். இப்போ நட்சத்திரம் எவ்வளவு இருக்கும்? எத்தனை இருக்கும்? அதெல்லாம் அவர் என்ன பண்ணிட்டாராமா? எண்ணி வச்சிருக்கிறாராம். எண்ணி வச்சுட்டா கூட பரவாயில்ல, அதுக்கெல்லாம் என்ன வச்சிருக்கிறாராம்? பேர் வச்சிருக்கான். அப்படின்னா உலகத்திலே அதிகமா பேர் வச்சவர் யாரு தான்? தேவன் தான் என்ன பண்ணிருக்காரு. அப்படி பாருங்க, கொஞ்சம் அதெல்லாம் பேரிட்டு என்ன பண்றாரா? இன்னைக்கு நம்ம ஆளுக்கு வந்து மரத்துக்கெல்லாம் பேர் வச்சிருக்காங்க. கரெக்டுங்களா? ஒவ்வொரு மரத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க, பேர் வச்சிருக்காங்க. அது வந்து அதுக்கு உயிர் இருக்கா உயிர் இல்லையான்லாம் ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் தான் வச்ச மரத்துக்கெல்லாம் பேர் வச்சு கூப்பிடுற கண்டிஷன்லாம் இருக்கு. ஆனா இவர் நட்சத்திரத்துக்குலாம் என்ன பண்ணிருக்கிறார்? பேர் வச்சு அழைச்சிட்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 104வது சங்கீதத்துல 25, 26 அது கடலுக்குள்ள போயிடலாம். இப்ப மேல வானத்தை பார்த்தோம், இப்ப எதுக்குள்ள போயிடலாம்? கடலுக்குள்ள போனா எப்படி இருக்காமா? வாசிங்க. சங்கீதம் 104:25 வசனம். பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது, அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு, அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கங்களும் ஓடும் உண்டு. ஓடும் உண்டு எப்படியா? சரிங்களா? நீந்தும், அதுல நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. அப்படின்னா இதெல்லாம் எதுக்கு? இந்த திமிங்கலத்தை வச்சு நம்ம என்ன பண்ண? ஏதாவது யூஸ் இருக்கா? ஒரு யூஸ் இல்ல. சாப்பிடலாமா? பாருங்க, நம்மளால சாப்பிட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். திமிங்கல கறி அப்படின்னு எங்கேயாவது போட்டுருக்காங்களா? சுறா புட்டா, அதான் திமிங்கலம்னு ஒன்னையும் விடுறது இல்ல. இப்ப என்ன அப்படின்னா பாருங்க, ஒரு மாவலஸ் ஒரு ஜெயிண்ட் கிரியேச்சர் பாத்தீங்கன்னா, இந்த ப்ளூ வேல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நீல திமிங்கலம் அப்படின்லாம் சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பு. இது யாருடையதுன்னா பிதாவாகி தேவன். இப்ப இதெல்லாம் என்ன பண்ணுதாமா, ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உண்மை நோக்கி எப்படி இருக்குமா? அப்ப வழி நடத்துறாரான்னு கேட்டீங்கன்னா, அடுத்த ஆபரேட்டருக்குள்ள வர்றாரான்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் என்ன பண்றார்? ஆபரேட் பண்றார். எல்லாத்தையும் என்ன பண்றார்? ஆபரேட் பண்றார். பாத்தீங்கன்னா, நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும், நீர் உம்முடைய கைகளை திறக்க அவைகள் நன்மையால் என்ன ஆகுமா? திருத்தி அப்படியே வாயை திறந்துச்சுன்னா என்னது? உள்ள போற மீன் ஃபுல்லா யாருக்கு தான்? யாருக்கு தான்? அப்ப அழிக்கிறாரா? அடுத்து பாத்தீங்கன்னா உள்ள போன மீனை என்ன பண்ணிடுறாரு? அழிச்சிடறாரு. இதை என்ன பண்ணிடுறாரு? வழி நடத்திடுறாரு. சோ இஸ் ஜெனரேட்டர், ஆபரேட்டர், அப்புறம் யாரு? டெஸ்ட்ராயர். அதாவது அழிஞ்சு போகிற விஷயத்தை குறிச்சு நம்ம பார்க்கும்போது வாசிக்கலாம். 102 சங்கீதம் 26 வசனம். 102 சங்கீதம் 26 வசனம். அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர்,
அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போம். அவைகளை ஒரு சால்வையை போல் மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போம். இவங்கெல்லாம் இவரால என்ன பண்ண முடியும்? அழிக்க முடியும். கரெக்டுங்களா? சோ இந்த காட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள ஜெனரேட்டர், ஆபரேட்டர், டெஸ்ட்ராயர்ல வந்துடுறார். இப்ப அடுத்து யாரை பார்க்கலாம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஜெனரேட்டரா? எப்படி? ஆதாம் உருவாக்குனாரா? இப்ப பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லப்பட்டிருக்கு? கொலைசியர் 1:15 பார்க்கிறோம். அவர் பார்க்க முடியாத தேவனுடைய தற்சர்பமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெயருமானவன். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, சகலமும் அவரை கொண்டு. அப்படின்னா இங்க உருவாக்குறவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப ஹி இஸ் எ ஜெனரேட்டர். கரெக்டுங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து யாரு தான் ஜெனரேட்டர் அப்படின்றத பாக்குறோம். இப்போ அவர் ஆபரேட்டரா? ஆபரேட்டரா இல்லையா? அவர் தான் அங்க ஆரம்பத்துல இருந்து ஆபரேட்டர் வேட்டை செஞ்சதே யார் தான்? தேவனுடைய திட்டத்தை இன்ன வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறது யார் தான்? இயேசு கிறிஸ்து தான். சரி, இஸ் எ டெஸ்ட்ராயரா? டெஸ்ட்ராயரா? எதை டெஸ்ட்ராய் பண்ண போறாரு? ரெண்டாம் உலகத்தை டெஸ்ட்ராய் பண்ண போறாரு, முடிக்க போறாரு. வேற என்ன டெஸ்ட்ராய் பண்றாரு? வேற எதையுமே அவர் டெஸ்ட்ராய் பண்ண மாட்டாரா? யாரையாவது பண்றாரா? ஒரு பர்டிகுலர் பர்சன் இந்த மாதிரி யாரையாவது பண்றாரா? பார்க்கிறோம். நம்ம வசனம் என்ன சொல்லுது? ரோமர் 16:20 சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே என்ன பண்ணுவார்? நசுக்கி போடுவார் அப்படின்னு. அப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, he is a generator, operator, destroyer. அதுக்கடுத்து மூணாவது யாரை பார்த்தோம்? மோசே. சரிங்களா? இந்த வாசிக்கலாம். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவன் ஆக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாய் இருப்பான். சொல்லுங்க. இப்போ மோசே ஜெனரேட்டர், ஆபரேட்டர், டெஸ்ட்ராயர்ல வராரா? வரலையா? எப்படி வராரு? பார்வோன் அது ஆபரேட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜெனரேட்டர். வெரி குட். இப்ப இந்த வாதையில யார் உண்டாக்குனா? கர்த்தருடைய வல்லமையில தான் அவர் செய்யறாரு. ஆனாலும் அந்த இடத்துல செஞ்சது யாரு? அதை உருவாக்குனது யாரு? மோசே. அவர் வாதைகளை உருவாக்குனாரா? பார்வோன் முன்னாடி போயிட்டு இருந்துட்டு தவளையெல்லாம் வந்துச்சா? வந்துச்சா? தவளை வந்துச்சா? வரலையா? வந்துச்சு. அப்புறம் தவளை போச்சா? போலையா? போச்சா? அப்போ அவரால் ஒரு இதை உருவாக்க முடியும், வழி நடத்த முடியும், அழிக்கவும் முடியும். யாருக்கு முன்னாடினா? பார்வோனுக்கு முன்னாடி. கரெக்டுங்களா? அப்போ ஈஸ் எ காட். ஓகேவா? காட்னா நீங்க உடனே, நான் இந்த ஆங்கிள் தான் பார்த்துட்டு இருக்கேன், ஜெனரேட்டர், ஆபரேட்டர். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தனுக்கு வரோம். சரியா? இவன் யாரு? சாத்தான். 2 கொரிந்தியர் 4:4 வாசிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இப்ப பாத்துங்க, இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்தின் தேவன் யாரை கொடுத்திருக்குன்னா? சாத்தானை கொடுத்து. இப்ப சொல்லுங்க, he is a generator, he is operator, he is a destroyer. ஆமாவா? சரி, என்ன ஜெனரேட் பண்ண சொல்லுங்க. அவனை ஒரு விஷயத்துக்கு அப்பான்னு வேற சொல்லிருக்கு. அப்பானாதான் உருவாக்குற பொய். கரெக்டா பாயிண்ட் கொடுத்தீங்க. ஏன்னா அவன் வாயை தெரிஞ்சு சொன்ன முதல் வார்த்தை என்னதான்? பொய் தான். நீங்கள் சாகவே சாவதில்லைன்னு சொல்லி இருப்பாரே அப்படின்னு என்ன அத ஆரம்பிச்சான் இல்லையா? அப்போ அதனால்தான் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவும் அப்படின்றத
இங்க வந்து அவர் சொல்றாரு, வாசிக்கலாம். யோவான் 8:44 வாசிக்கலாம். யோவான் 8:44 நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதா. ஹி இஸ் எ ஜெனரேட்டரா? உருவாக்கி இருக்கானா இல்லையா ஒரு விஷயத்த? பொய்ய உருவாக்கி இருக்கான். சரி, இப்ப இவன் உருவாக்கின பொய்ய இவனால அழிக்க முடியுதா? இவனே தான் அதை அழிக்கணும். பொய் இவன் தான் உருவாக்கினா. இந்த பொய்யை யாரே தான் அழிக்கணும்? அவனே தான் அழிச்சு உண்மை என்ன பண்ணணும்? பொய்யை அழிக்கணும்னா இவன் என்ன சொல்லணும்? அதுக்கு பதிலா உண்மை எதுன்னு சொல்லணும். இவன் சொல்லுவானா? இவன் வாயிலிருந்து உண்மை வரும் சொல்லுவா. இவன் வாயிலிருந்து மட்டும் உண்மையை வர வச்சிருங்க, அப்புறம் நாங்க என்னன்னாலும் பாத்துக்கலாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வாயிலிருந்து உண்மையே வராது. யார் முக்கியமா யார் வாயிலிருந்து வராது? சாத்தான் வாயிலிருந்து வராது. அப்போ இவன் உருவாக்குனத இவனால என்ன பண்ண முடியாது? அழிக்க முடியாது. அப்ப இவன் எந்த கேட்டகரிக்குள்ள வரமாட்டான். புரியுதுங்களா? அப்புறம் ஏன் பிரதர் இந்த பிரபஞ்சத்தின் தேவன் கொடுத்திருக்கு அப்படின்னா அதை அவன் சொல்லிக்கிட்டான். இப்போ நான் இந்த ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார், இந்த அவன் அப்படி சொல்லிட்டு திரிவான்ல, இந்த அவனை கூப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? அந்த மாதிரி சொல்லியிருக்கே தவிர இஸ் நாட். இப்ப பாருங்க, இவனை குறிச்சு நம்ம எசேக்கியேல் புஸ்தகத்துல ஏற்கனவே பார்த்திருக்கோம். தீருவின் அதிபதி நம்ம பார்த்திருக்கோமா? உங்கள் எதிராளியாய் சாத்தான். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு வாசிக்கலாம். எசேக்கியேல் 28:2. எசேக்கியேல் 28:2. மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி. இது யார பத்தின வசனம்? சாத்தான பத்தின வசனம். சரிங்களா? நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனுடைய இருதயத்தை போல ஆக்கினாலும் நீ மனுஷனை அல்லாமல் தேவன் அல்ல. அவன் சொன்னா, நான் வானத்துக்கு ஏறுவேன், வடபுறங்களில் ஆராதனை கூட்டத்தில் என் சிங்காசனத்தை என்ன பண்ணுவேன்? உயர்த்துவேன் சொன்னா இல்லையா? நீ எப்படிதான் நினைச்சுக்கிட்டாலும் நீ தேவன் கிடையாது அப்படின்னு சொல்றார். இன்னும் கூட பாருங்க, 8வது 9வது வாசிக்கலாம். எசேக்கியேல் 28:8. உன்னை குழியிலே விழ தள்ளுவார்கள், நீ சமுத்திரங்களின் நடுவே கொலையுண்டு சாகிறவர்களைப் போல் சாவாய். என்னவாவாய்? செத்து போயிருவ. நீ சமுத்திரத்தின் நடுவே ஜனங்கள் மத்திய அறிய நீ என்ன ஆயிடுவ? உன்னுடைய விழுகை இங்க நடந்துரு, நீ இறந்துடுவ, நீ ஒண்ணும் இல்லாம போயிடுவ. உன்னை கொல்லுகிறவனுக்கு முன்பாக நான் தேவன் என்று நீ சொல்லுவாயோ? இப்ப நம்ம பாக்குறது என்ன? தேவன் கேட்டகரி தான். நீ தேவனா? அப்படின்னா தேவன் கிடையாது. நீ தான் உன்னை என்னன்னு சொல்லிக்கிற? தேவன் என்ன பண்ணிக்கிற சொல்லிக்கிற? உன்னை குத்தி போடுகிறவன் கைக்கு நீ மனுஷனை அல்லாமல் என்ன இல்ல? தேவன் அல்ல. இதே கேரக்டர் தான் சாத்தானுடைய சிங்காசனம் குடியிருக்கிற இடம்னு வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துல போப்பு மார்க்கத்தை குறிச்சு எழுதியிருப்பாங்க. தெரியுங்களா? சாத்தானுடைய சிங்காசனம். சாத்தானுடைய மைண்ட் என்னன்னா, தன்னை தேவன் போல நினைச்சுக்கிட்டது. அந்தி கிறிஸ்துவும் தன்னை எப்படி நினைச்சுக்கிட்டான்? அதனாலதான் அந்தி கிறிஸ்துவ குறிச்சு என்ன எழுதுறாருன்னா, 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவதெதுவோ ஆராதிக்கப்படுவதெதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். யார் ஒருத்தர் இந்த பிரைடுக்குள்ள போறாங்களோ அவங்க யாருடைய மைண்ட்ல இருக்கிறாங்கன்னா, சாத்தானுடைய மைண்ட்ல இருக்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா சாத்தானுக்கு வந்ததே பிரைடு தான் ஃபர்ஸ்ட். அவன் தன்னை என்ன நினைச்சுக்கிட்டான்னா, நம்ம யாருக்கு ஈக்குவல்? இயேசு கிறிஸ்துவுக்கு ஈக்குவல் அப்படின்னு தன்னை என்ன பண்ணிட்டான்? அவன் நினைச்சுக்கிட்டான். இதே மாதிரிதான் யார் நினைச்சுக்கிட்டது? இந்த பூமியில வாழும் பொழுது இந்த போப்பு என்ன பண்ணிக்கிட்டார்? தன்னை என்ன நினைச்சுக்கிட்டார்? யாருக்கு ஈக்குவலா நினைச்சுக்கிட்டார்? இயேசு கிறிஸ்து நானும்
இயேசு கிறிஸ்து செய்யற வேலையை தான் நான் இந்த பூமியில என்ன பண்றேன், செய்யறேன் அப்படின்னு தன்னை குறிச்சு என்ன பண்ணிக்கிட்டார், நினைச்சுக்கிட்டார். அதனாலதான் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காமிக்கிறவராக இருப்பார். சரிங்களா? அதனால்தான் நம்முடைய அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன ஒரு கவுன்சிலிங் கொடுக்கிறார் அப்படின்னா, வாசிக்கலாம். 1 பேதுரு 5 வாசிக்கலாம். 1 பேதுரு 5:5 அந்தப்படி இளைஞரை மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இளைஞரே, அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு என்ன பண்ணுங்க, மூப்பருக்கு கீழ்ப்படுகிறீங்களா? ஏதோ நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து எதை அணிந்து கொள்ளுங்கள், மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். சோ தாழ்மையான இருதயம் இருக்கணும். சரிங்களா? சரி, இப்போ வரலாம். அடுத்து இப்பதான் முக்கியமான ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இப்ப அடுத்து தேவர் யாரு? யாரு? எவ்வளவு ஆசைய பாரு. வெளியில போய் நான் கடவுள் அப்படின்னு போய் சொல்லிடாதீங்க. சரிங்களா? ஆனா இப்ப விஷயம் என்னன்னா, சொல்லிக்கலாம், நினைச்சுக்கலாம். என்ன இருக்கணும்? ஜெனரேட்டர், ஆபரேட்டர், டெஸ்ட்ராயர். இந்த 3மே நம்ம செய்யறோமா? செஞ்சோம்னா நம்ம என்னன்னு சொல்லலாம், தேவன் என்ன பண்ணிக்கலாம், சொல்லிக்கலாம். சரி, ரைட். இப்ப பாருங்க, ஜெனரேட்டரா எதையாவது ஜெனரேட் பண்ணிருக்குமா? $52 பாடம். எவ்வளவு பாடம் கேட்டீங்க? ஒரு 45வது கேட்டிருப்பீங்க. சரிங்களா? 52 பாடம் கேட்டு இப்ப நான் என்னுடைய பிதாவாகிய தேவன்கிட்ட என்னை நானே என்ன பண்றேன், சரண்டர் பண்ணும்போது தேவன் எனக்கு ஒரு புது சிருஷ்டி அவர் என்ன பண்றார், அவர் கொடுக்கிறார். அப்போ புது சிருஷ்டின்ற ஒரு விஷயத்தை நான் இப்ப என்ன பண்றேன், ஜெனரேட் பண்ணியிருக்கேன். கரெக்டா? இந்த புது சிருஷ்டிய அந்த இடுக்கமான பாதைக்குள்ள நான் வழி நடந்து இந்த கிடைத்து கொண்ட அந்த புது சிருஷ்டிய அபிவிருத்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த நான் அடுத்து என்ன பண்றேன், செய்யறேன். நான் அதை ஆப்ரேட் பண்றேன். சரி, இதை என்னால் அழிக்க முடியுமா? ரொம்ப ஈஸி. ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டும் பரமைவை ருசி பார்த்தும் இனிவரும் உலகத்தின் பலன்களை எல்லாம் பார்த்துட்டு மறுதளித்துட்டு கூட என்ன பண்ண முடியும், போக முடியும். அதே சமயத்துல இத நான் நல்லா அபிவிருத்தி பண்ணி அத ஒரு கிறிஸ்துவுடைய வளர்ச்சிக்கு தக்கதான ஒரு பூரண வளர்ச்சிக்கு கொண்டு வந்து யார் கையில திருப்பி கொடுத்துட முடியும்னா, நிறைவாக்கி பிதாவாகிய தேவன் கையில என்ன பண்ணிட முடியும், அதை கொடுத்துட முடியும். இந்த மாம்ச சரீரத்தை விட்டுட்டு 100 புது சரீரத்தை கொடுத்து அதை என்னைக்குமே அவர் என்ன பண்ணிடுவார், நம்ம கிட்ட கொடுத்துருவார். கரெக்டுங்களா? அதனால்தான் 2 தீமோத்தேயு 4:8 என்ன சொல்லுதுன்னா, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் நாளில் எனக்கு தந்தருள்வார் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும். அப்ப நாம காடா இல்லையா? புது சிருஷ்டி உருவாக்கி இருக்கிறோமா? வழி அத ஆபரேட் பண்ணிட்டு இருக்கிறோமா? அழிப்போமா? அழிக்க முடியும்னா என்ன பண்ண முடியும், அழிக்க முடியும். அதை நிறைவாக்கி கொடுக்க முடியுமா? நிறைவாக்கி கொடுக்க முடியும். சோ நாம கூட யாருதான்? இப்ப 3வது பாயிண்ட் ஆஃப் வியூக்கு போலாம். சரிங்களா? 3வது பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, இந்த கடைசியா பார்த்த யூ ஆர் காட்ஸ் அப்படின்றது இப்ப ஒரு காடா இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்ற பார்த்து முடிக்க போறோம். இப்ப நீங்க தான் காட். கரெக்டா? இந்த காட் இந்த ரூமுக்குள்ள உட்கார்ந்து நீங்க காடா உட்கார்ந்துட்டீங்க. இன்னைக்கு நீங்க காட் அப்படின்னா நீங்க எப்படி நடந்துக்குவீங்க? இது இங்க வீட்டுல காட். வீட்டுல நான் யாரு? காட். வீட்டுல எப்படி நடந்துக்குவேன்? சொசைட்டில நான் காட். போகும்போது இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் நீங்கள் தேவர்கள் என்றால் எப்படி நடந்து கொள்வீர்கள் பார்த்து என்ன பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா, சிங்கத்துக்கு பிறந்தது சிங்கமா பூனையா? பூனை ஆவாதுல. புலிக்கு பிறந்தது புலிதான்.
கரடிக்கு பிறந்த கரடி, சிறுத்தைக்கு பிறந்த சிறுத்தை. பிதாவாகிய தேவனுக்கு பிறந்த பிள்ளைகள் தேவ குமாரர்கள். அவர்கள் ஒரு குட்டி காடு தான். அவர் பெரிய காட். அவருக்கு பிறந்த பிள்ளை எப்படி காட்? குட்டி காடா இல்லையா? நாம யாரு? சரிங்களா? பாருங்க, அதனால்தான் அவர் சொன்னார், நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குமான்னு சொல்லிட்டு யோவான் அருமை எழுதுறார். 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்றதுக்கு சொல்ற அந்த விஷயம்ன்றது பிதாவாகிய தேவன் பாராட்டுனா அவ்வளவு பெரிதான ஒரு அன்பா. ஏன்னா இந்த பிரிவிலேஜ அவர் எல்லாருக்கும் என்ன பண்றது இல்ல, அவர் கொடுக்கறது இல்ல. இன்னைக்கு நான் போய் தேவனுடைய குமாரன் சொல்லிட்டு உலகத்துல வேற யாரும் கிளைம் பண்ணவே முடியாது நம்மளை தவிர. அப்ப பிதாவாகிய தேவன் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறதுன்னு பாருங்க. எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகம் அறியலையோ அது போல நம்மளையும் அது என்ன பண்ணாது, அறிந்து கொள்ளாது. ஆனா நம்ம காடு, நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னா நம்மள தெரியாது நம்ம காடுன்னு அந்த ஓனருக்கு என்ன ஆகாது தெரியாது. நாம தான் போய் காடு தன்மை அந்த காமிச்சிட்டு என்ன ஆகணும், வெளியில என்ன ஆகணும், வரணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியுதா புரியலீங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் அப்படின்னா நம்ம அப்பா இருக்கார் இல்லையா, அவர் கேரக்டர் எப்படி கேரக்டரோ அதே கேரக்டர் யாருக்கு இருந்தா காடுன்னா நம்மளும். நம்ம அப்பா எப்படிப்பட்ட கேரக்டர்னா ஆண்டவர் சொல்றார், உங்கள் பிதா பூரண சர்க்குணர். பூரண அப்படின்னா என்ன? பிதாவாகிய தேவன் டென்ஷன் ஆவாரா? ஆவாரா? ஆவாரு. அதாவது சமாதானம் இல்லாம இப்படி ஆகி போச்சு. ஆனா நம்ம ஆகிறோமா? ஆகிறோமா? ஒரு விஷயத்தை குறிச்சு பதட்டம் வருதா? பதட்டம் வருதா வரலையா? அவருக்கு ஏதாவது பதட்டம் அந்த மாதிரி ஏதாவது வருமா? யோசிச்சு பாருங்க, அவர் எப்பேற்பட்ட ஒரு கேரக்டர். அப்ப அவர் பிள்ளைக்கு எப்படி இருக்கணும்? அதே கேரக்டர் தான் காடு. இல்லாட்டினா ஒண்ணுமே கிடையாது. காட்லாம் டைட்டில்லாம் போட்டுக்க முடியாது. சரிங்களா? இன்னும் கூட பாருங்க, 1 யோவான் புஸ்தகம் 3:9 வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். இப்போ காட் குட்டி காடெல்லாம் ஏன்னா பிதாவாகி தேவனால ஒண்ணு செய்ய முடியாது. என்ன செய்ய முடியாது? அவரால் எல்லாம் செய்ய முடியும், ஆனா ஒண்ணு செய்ய முடியாது. அவரால் என்ன செய்ய முடியாது? அவரால் பாவம் செய்ய முடியாது, அவரால் பொய் சொல்ல முடியாது, அவரால் சொன்ன விஷயத்த நிறைவேற்றாம இருக்க முடியாது. ஆனா நம்மளால அத நான் சொல்லல, டேஷ் போட்டு அடிச்சு விட்டு. ஆனா வசனம் சொல்லுது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்யவும் மாட்டான். இப்ப சொல்லுங்க, காடா? காடு தான். ஏன்னா வித்து யாருக்குள்ள இருக்கு? யாருக்குள்ள இருக்கு? நமக்குள்ள இருக்கு. சரிங்களா? நம்முடைய கிரியை. அதனால ஆண்டவர் சொன்னாரு, நான் என் கிரியை பார்த்தாவது நீங்க என்ன பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, நான் அப்பாவுடைய பிள்ளை தான், நீங்க என்ன பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னாரா இல்லையா அன்னைக்கு அவங்க கிட்ட? அதே போல நாமளும் என்ன பண்ணணும்னா, என்னுடைய நல்ல கிரியைகளை பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதுல அடுத்த வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 3:10. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. இப்பதான் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரும். நீதியை செய்யாமலும்
தன் சகோதரத்தில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அப்படின்னா இப்போ உங்கள் பிதா பூர்ண சர்க்குணர் சொன்னார் இல்லையா, இப்ப அந்த பாயிண்ட் தான் வரும். அவர் தேவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லுதுன்னா, தேவன் நீதியாகவே இருக்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லுதா? எப்படி வசனம் சொல்லுது? இல்ல தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு வசனம் சொல்லுதா? எப்படி இருக்கிறார்? நீதியா இருக்கிறாரா அன்பா இருக்கிறாரா? இல்ல வசனம் என்னன்னு சொல்லுது? தேவன் அன்பாகவே. அதே சமயத்தில் இங்க யோவான் என்ன சொல்றாருன்னா, நீதி செய்யணும், தன் சகோதரத்தில் என்ன பண்ணணும்? அன்பு செலுத்தணும். அப்படின்னா இன்னைக்கு மன்னால கூட பார்த்தோம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்க என்ன பார்த்தோம்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. அது தெரியாது. இப்படி திடீர்னு கேட்டீங்கன்னா, பலவீனரே தாங்குங்கள் அப்படின்னு இருந்துச்சு. வாசிங்க, கலாத்தியர் 6:1 வாசிங்க. திருப்பி மன்னாக்கு போங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர் பொருந்த பண்ணுங்கள். போதும். ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அவர் என்ன பண்ணியிருக்கிறார். அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? ஒரு தவறு செய்திருக்கிறார். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? போனை போட்டு அவர் என்ன தப்பு பண்ணாருன்றது எல்லார்ட்டையும் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? சொல்லணும். கரெக்டுங்களா? அதுதான் நம்ம செய்யக்கூடிய நீதி. அப்படிதான் வசனம் சொல்லுதா? நீதினா என்னன்னா, யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணணும்? அவர் சீர் பொருந்தும்படி நல்ல ஆவியோட போய் அவங்ககிட்ட போய் என்ன பண்ணுங்க? பேசுங்க. இது எத்தனை பேர் செஞ்சிருக்கோம்? எத்தனை பேர் செஞ்சிருக்கோம்? புரியுதுங்களா? அதே மாதிரி யோவான் ரோமர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை நீ சேர்த்துக்குள்ள தயங்காத. விசுவாசத்துல கொஞ்சம் ஒருத்தர் பலவீனமா இருப்பார். சில டாக்டரின்லாம் அவர் கொஞ்சம் புரிஞ்சிருக்காது. சில 1000 இயர்ஸ்ல கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கலாம். செகண்ட் கம்மிங்ல இருக்கலாம், இல்ல ட்ரினிட்டில இருக்கலாம், ஹெல்லில் இருக்கலாம், சோல்ல இருக்கலாம், தசம்பாகத்துல இருக்கலாம், அந்நிய பாஷையில் எதனையா ஒண்ணுல இருக்கலாம். கொஞ்சம் அதுல கொஞ்சம் எப்படி இருப்பாரு? என்ன இருந்தாலும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுல இருக்கலாம். அவர் கிறிஸ்துமஸ் கொண்டாடி ஆவேன்றாரு. என்ன சொல்லுவீங்க? வீட்டை டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காரு பயங்கரமா. பண்ணலாமா கூடாதா? பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாதா? சரி, இப்ப என்ன பண்றாரு? ஒருத்தர் பண்றாரு, நம்ம சகோதரர் என்ன பண்ணலாம்? என்ன அட்வைஸ் பண்ண? கொண்டாடக்கூடாது, தப்பு, மாபெரும் தப்பு அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவீங்களா? நீங்க அவங்கள தள்ளி விடக்கூடாது, சரிங்களா? வேற பார்க்க கூடாது, சரிங்களா? அவங்களையும் என்ன பண்ணணும்? அவங்கள என்ன பண்ணிக்கலாம்? சேர்த்துக்கணும், சரிங்களா? ரசல் பதர் கொண்டாடி இருக்கிறாருன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அவர் எழுதுறாரு, டிசம்பர் 25 பரலோகம் நான் எடுத்து பாருங்க. உலகத்தார் கொண்டாடுறாங்க, அதனால அவங்கள ஒண்ணும் நம்ம என்ன பண்ண வேணாம், சொல்ல வேணாம் அப்படின்னா அதை அவர் என்ன பண்றாருன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறார். புரியுதுங்களா? சோ அப்படி பார்க்கும்போது ஒரு யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் அவர்கிட்ட போய் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? சீர் பொருந்து. அதுதான் நீதி செய்யறது. அதுக்கடுத்து செய்யறதா முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த சகோதரன் இடத்துல நாம என்ன பண்ணணும்? அன்பு செலுத்தணும். எத்தனை பேர் விழுந்தவங்கள நம்ம போய் தூக்கி விட்டுருக்கிறோம் அப்படின்ற கவுண்ட் நம்ம கிட்ட இருக்கணும். உங்க முன்னாடி யாருமே விழுந்தது இல்லையா? விழுந்திருக்காங்களா இல்லையா? விழுந்திருப்பாங்க இல்லையா? எத்தனை பேர் நான் தூக்கி விட்டுருக்கேன், இவங்களை நான் திருப்பி ஓட வச்சிருக்கேன்னு எத்தனை பேரால சொல்ல முடியுது இன்னைக்கு?
முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அன்பு தான். அதனால சொல்றார், நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாக இருக்கிறது. இது மட்டும்தான். இப்படி இருந்தால் மட்டும்தான் அன்புக்குரிய சகோதரர்களே நாம காட்ஸ் அப்படின்னு என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். இப்ப இந்த போரம்ல, இந்த இடத்துல இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் அன்லிமிட்டடா நான் நேசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? சொல்ல முடியுமா முடியாதா? வீட்டுல போய் நானா மனசுக்குள்ள சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்ப இங்க நான் எல்லாரும் என்ன பண்றேன், நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். நம்ம அப்படி இல்ல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அது நான் காட் என்னை நேசிக்கிறாரா கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? இப்ப காட் நம்மளை நேசிக்கிறாரா? காட் மட்டும் நம்மளை நேசிக்கணுமா? நாம யாரும் என்ன பண்ண கூடாதான், நேசிக்க கூடாது. அப்புறம் எப்படி நாம காடா இருந்தா அவங்க எல்லாரையும் என்ன பண்ணுவாங்க, நேசிப்பாங்க. என்னிடத்தில் வருகிறவனை நான் என்ன பண்றது இல்ல, புறம்பே என்ன பண்றது இல்ல, தள்ளுகிறது இல்லை அப்படின்னு சொல்றான். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம இருக்கணும். இப்படி இருக்கிறோமா? ஏன்னா வந்தவனே அப்படியே கட்டி பிடிச்சு பரிசுத்த முத்தத்தோட கூட அவங்கள வாழ்த்தி அவங்களோட நம்ம ஐக்கியப்படுற ஒரு விஷயம் முதல்ல எங்க நடக்கணும் அப்படின்னா ஆலயத்துல என்ன ஆகணும், அது நடக்கணும். சரிங்களா? அதுக்கடுத்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடு. சரிங்களா? இப்ப காட் யாரு? நாம. அப்ப ஒரு ஒரு ஃபேமிலியில ஹஸ்பண்ட் ஒன்று ஒய்ஃப் இருக்காங்கன்னா ஹஸ்பண்ட் ஒரு காடு, சகோதரன் ஒரு காடு, சகோதரி ஒரு காடு. இந்த காடு சொன்னா இந்த காடு என்ன பண்ணணும், ஆனா கேக்குதா காடு? உனக்கு ஒன்னும் தெரியாது, கம்முன்னு கடை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எங்களுக்கு இந்த சகோதரி ஒரு ஆலோசனை சொல்ல வரோம். இல்லைங்க, நம்ம இப்போ 9:30க்கு இப்பயே கிளம்புனாதானங்க சரி. எங்களுக்கு எல்லாம் தெரியும் 9:30 ஆராதனைக்கு எப்போ போகணும்னு. ஆனா இவங்கள யார் தான்? காடு தான். உடன்படிக்கை எடுத்துட்டா இவங்கள யார் தான்? காடு தான். ஆனா என்ன பண்றது, நிறைய இடத்துல பழைய மாதிரியே நடத்துவாரு. உடன்படிக்கை எடுத்துட்டு வந்தாலும் கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து பார்த்து நாங்க தானே பண்றோம் அப்படி, இந்த மாதிரி ஒரு இதுலயே போயிட்டு இருப்பார். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு புது சிருஷ்டி. அதனாலதான் எபேசியர் 5 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாருன்னா, தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள்ன்றாரு. ஏன்னா தெய்வ பயத்தை குறித்ததான ஒரு பக்தியை குறித்ததான ஒரு ஆலோசனையை யாருனாலும் சொல்லலாம். சிலர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த கல்யாணத்தப்ப மாப்பிள்ளை பொண்ணை உட்கார வச்சு ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க. அதுல 2 தான் முக்கியமா கொடுப்பாங்க. என்ன சொல்லுங்க? மாப்பிள்ளைய பார்த்து ஒண்ணு சொல்லுவாங்க, பொண்ணை பார்த்து ஒண்ணு சொல்லுவாங்க. மாப்பிள்ளைய பார்த்து என்ன சொல்லுவாங்க, இங்க புதுசா கல்யாணம் நிறைய பேர் இருக்கீங்க. மாப்பிள்ளைய பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ மனைவிய நேசிக்கணும்னு சொல்லுவாங்க. மனைவிட்ட என்ன சொல்லுவாங்க, நீ கணவனுக்கு கீழ்ப்படி. இவருக்கு என்ன ஆயிரும்னா, அப்ப நான் மனைவிக்கு என்ன பண்ண மாட்டேன், மனைவி பேச்ச நானு கேட்கவே தேவையில்லை. அப்படியா? அப்படி இல்லை. தெய்வ பயத்தோட பக்தியோட ஒருவருக்கு ஒருவர் எப்படிப்பட்டுருங்க, கீழ்பட்டுருங்கள். அப்படின்னா ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணணும், ஆண்டவர் காரியத்தை குறிச்சு ஒரு ஆலோசனை சொன்னா அதை என்ன பண்ணிக்கணும், கணவனும் கேட்டுக்கணும். புரியுதுங்களா? அதுதான் என்ன அப்படின்னா, சரி இப்ப அடுத்து சொசைட்டிக்குள்ள போறோம். நாம யாரு, ஒரு காடு. டீ கடைக்கு போறோம், டீ சாப்பிட போறோம். எப்படி போவோம்? பயங்கரமா வெயிலா இருக்கு. டீ கடை பெஞ்சு போட்டிருப்பாங்க. அதுல இந்த ஒரு காலை தூக்கி இப்படி வச்சு இப்படி உட்காந்து அண்ணே ஒரு டீ அப்படின்னு சொல்லுவோமா? எப்படி சொல்லுவோம்? இப்ப நாம யாரு? இப்படி சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்பானே, இருப்பா அப்படின்வான். அதே போயிட்டு அண்ணே ஒரு டீ கிடைக்குமா அப்படின்னா, சார் இந்த போட்டு தரேன் சார். நம்ம கேட்கறதுலயே இருப்பான்றதுக்கும் சார் அப்படின்றதுக்கும் ரிப்ளை வருதா இல்லையா? அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் நாம எப்படி நடந்துக்கணும்,
எப்படி பேசணும் அப்படின்னா அப்படிதான். இந்த ரோட்ல போகும்போது இந்த ஒரு விக்கிரகத்தை பார்த்து இது இப்படி இப்படி பண்ணிட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த இடத்துக்கு போவாங்க, அந்த இடத்துல வந்தோடனே இப்படி திரும்பி இப்படின்னு போனாங்க. இப்ப இந்த இடத்துல டீ கடையில நீங்க உட்காந்துருக்கீங்க, சரிங்களா? ரோட்ல போற ஆள் உங்களை பார்த்து இப்படி இப்படி பண்ணிட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்குன்னு கேக்குறேன். போற ஆள் ஃபுல்லா அப்படி இப்படின்ட்டு போறாங்க, நான் பார்த்தா அப்படின்னு வாழ்த்து சொல்லி முடிஞ்சா ஒரு காணிக்கை பெட்டியை முன்னாடி வச்சு வசூல போடுறோம். அந்த மாதிரியா? அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாளைக்கு மூன்றாம் உலகத்துல ஒட்டுமொத்த உலக ஜனங்களே இந்த கண்டிஷன்ல நம்மளை பார்க்க போறாங்க. கரெக்டுங்களா? அப்ப நாம இப்ப எப்படி வாழணும்? ஏன்னா ஆண்டவன் அப்படின்னா ஆளுகின்றவன் அர்த்தம். கரெக்டா? வேத வசனம் உங்க இருதயத்துல விழுந்துருச்சு. நீங்க ஒரு சிச்சுவேஷன், வேற ஒரு சிச்சுவேஷன் வருது, நீங்க வந்து சண்டை போடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது, பொய் சொல்ல போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது, இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு 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 இச்சைக்குள்ளாக நீங்கள் பிடிக்கப்படக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னா, இந்த இடத்துல யார் ஒருத்தர் தாம் பெற்றுக்கொண்ட அந்த வேத வசனத்தை எடுத்து ஆபரேட் பண்றாங்களோ, ஆளுகிறார்களோ, அவர்கள் ஆண்டவர்கள். ஆண்டவன்னா யாரு அப்படின்னா, வசனத்தின்படி ஒரு விஷயத்தை அந்த 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 ஒரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றவர் தான் யாருன்னா ஆண்டவர். இப்ப நாம ஆண்டவனா, தெய்வமா, கடவுளான்னு கேட்டீங்கன்னா ஆம் அன்புக்குரிய சகோதரர். வேத வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று சொல்லி இருக்க, வேத வாக்கியமும் தவறாததாக இருக்க அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார். நாம ஆளுகின்றவர்களாக இருக்கிறோமா இல்லையான்றது நாம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளே நம்ம என்ன பண்ணணும்னா சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர்களாக. சரிங்களா? இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அநேகர் என்ன பண்றது இல்லைன்னா, அந்த மன்னிக்கக்கூடிய ஒரு கேரக்டருக்குள்ள என்ன பண்றது இல்லைன்னா வர்றதில்லை. ஒரு நீதிமான் அப்படின்னா அவர் விசுவாசத்தினால் அவர் என்ன பண்றாரு சொல்றாரு, நீதிமான்றாரு. நீதிமானுடைய விஷயமே என்ன அப்படின்னா, அவர் ஒரு நீதியை செலுத்துவார். அந்த நீதியே ஒருத்தர் மன்னிக்கிறது தான். அவருக்கு அதை உணர்த்தி அவரை நல்வழி கொண்டு வந்தா அந்த பாவத்தை என்ன பண்றது? மன்னிக்கிறது. மன்னிக்கிறதுனா என்னன்னா மறக்கிறது. மன்னிக்கிறதுனா என்னது? மறக்கிறது. நிறைய பேர் என்னன்னா மன்னிச்சிருவாங்க, ஆனா என்ன பண்ண மாட்டாங்க? மறக்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? என்னைக்காவது நம்மகிட்ட போன்ல பேசும்போது, பிரதர் அன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? டிசம்பர் மாசம் 12ஆம் தேதி மத்தியானம் 2:30 மணிக்கு தங்க அந்த டீ கடைக்கு முன்னாடி பச்சை கலர் சட்டை போட்டுருந்தீங்க தெரியுமா? அப்ப ஒண்ணு சொன்னீங்க தெரியுமா? அதெல்லாம் வந்து ஒரு பேச்சா? என்னைக்கு அவரே மறந்துருப்பார். பச்சை சட்டையை முதல் கொண்டு என்ன பண்ணிருக்கேன், ஞாபகம் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிப்பாரு. புரியுதுங்களா? மறக்க மாட்டாங்க. இப்படிதான் என்ன ஆயிட்டு இருக்குன்னா போயிட்டு இருக்கு. ஒருத்தர் பார்த்த உடனே என்ன ஞாபகம் வரணும்? என்ன ஞாபகம் வரணும்? நல்லதெல்லாம் ஞாபகம் வருதா? இன்னைக்கு பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வருது? இவரா? அப்படி ஞாபகம் வந்துச்சுன்னா நாம காட் கிடையாது, தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது. இதை விளக்குற மாதிரி ஒரு கதை சொல்றேன், சரிங்களா? ஒரு குட்டி கதை. ஒரு நாள் ஒரு குரு வந்து தன்னுடைய சீஷர்கள்ட்ட என்ன பண்ணிட்டு இருந்தாராமா, போதிச்சுட்டு இருந்தாரு. பக்கத்துல ஒரு நல்ல ஒரு வெள்ளம், அதாவது நல்ல நிறைய தண்ணீர் போகக்கூடிய ஒரு ஆற்று படுகையில அவர் வந்து போதிச்சுட்டு இருக்கிறார். போதிச்சு முடிச்சுட்டு அவங்க வழக்கமா மாலை நேரத்துல கிளம்புறது வழக்கம். அப்படி கிளம்பும் போகும்போது ஒரு அழகான ஒரு இளம் பெண் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆற்றை அவங்களும் கடக்கணும்னு வர்றாங்க. அப்ப இந்த குருட்ட என்ன பண்ணிட்டாங்கன்னா கேட்கறாங்க, என்ன நீங்க அந்த ஆற்றை கடக்க உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. பக்கத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா சீசர்கள்லாம் இருக்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடிதான் சொல்லி கொடுத்திருக்காரு, பெண்களிடம் பேசக்கூடாது, பெண்களை பார்க்க கூடாதெல்லாம் என்ன பண்ணிருக்காரு, அவர்களை தொடக்கூடாதெல்லாம் வந்து உபதேசம் பண்ணியிருக்காரு. சீசருக்கெல்லாம் குரு குருன்னு யாரை பார்த்துட்டு இருக்கா?
இந்த குருவே பார்த்துட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா படாருன்னு அந்த அம்மாவை தூக்கி இந்த பக்கம் ஆத்து பக்கம் இறக்கி விட்டுட்டார். ஏன்னா தண்ணி பயங்கரமா போயிட்டு இருக்கு, இவங்க விழுந்துருவாங்க. அதனால உதவி கேட்டதுனால டக்குன்னு தூக்கி என்ன பண்ணிட்டாருன்னா இறக்கி விட்டுட்டாரு. இறக்கி விட்டு வழக்கம் போல இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆற்றை கடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். ஒரு சீசனுக்கு மட்டும் மனசுக்குள்ள என்னது ஏன்னா ஓடிக்கிட்டே இருக்கு, என்னடா நம்ம கிட்ட இப்படி சொன்னாரு, இவர் செஞ்சிருக்கிறத பார்த்தேன்னா இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது இதை கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சு அவனை கூப்பிட்டு, இங்க வாப்பா, என்ன நினைக்கிறேன்னு எனக்கு என்ன அது தெரியுது, உனக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா, அந்த பொண்ணை நான் அங்கேயே இறக்கி விட்டுட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த பொண்ணை நான் அங்கேயே இறக்கி விட்டுட்டேன்ப்பா, அது உனக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இறக்கி விட்டுட்டேன், நீ தான் இந்த அம்மாவை இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க, தூக்கிட்டு வந்துகிட்டே இருக்க அப்படின்னு சொல்ற. இது மாதிரிதான் அந்த தவறு செய்த சகோதரன் அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா தேவனோட நண்பர் இருப்பாரு, ஒப்புரவாயிருப்பாரு. ஆனா இவர் ஆக மாட்டார். அதெல்லாம் கிடையாது. என்னைக்கு நான் என்ன இருந்தாலும் அன்னைக்கு அவரை அப்படி சொல்லியிருக்க கூடாது, இவங்க இப்படி பேசி இருக்க கூடாது. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சொல்லல, 7 முறை அல்ல 70 முறை வந்தாலும் என்ன பண்ணலாம். அதனால்தான் சொன்னார், உங்களுக்கு கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து பெயர்ந்து கடலிலே போய் நடப்படுவாயாக, வேரூன்றி நின்று என்று சொன்னால் அது நிற்கும். அதுக்கு என்ன பார்த்தோம், கண்டிப்பா மறந்திருக்கும். காட்டத்தி மரம் அப்படின்னா அந்த சீகேம் ட்ரீ அப்படின்னு மல்பெரி ட்ரீ. அந்த மல்பெரி ட்ரீனா அதோட விஷயம் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இப்போ ஒரு கிளைய வெட்டுனா அது சீக்கிரமா என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளர்ந்துரும். சரிங்களா? இப்போ ஒருத்தர் செய்த தவறுனால நம்முடைய இருதயத்தை அவர் காயப்படுத்திட்டாருன்னு வச்சுக்குவோம். நம்ம ஒரு சின்ன விசுவாசத்துல அவரை நம்ம மன்னிக்கிறோம், அவர் திருப்பி கர்த்தருக்குள்ள வந்துருவார். மன்னிச்சா நாம் பட்ட அந்த காயம் சீக்கிரமா என்ன ஆயிரும், குணமாயிரும். இந்த இந்த நம்ம இந்த அத்தி மரத்தை தூக்கி கொண்டு போய் கடல்ல போய் வச்சா கூட அது வேரூன்றி நிற்கும். கடல்ன்றது இந்த கொந்தளிக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியில் நின்னாலும் இப்படி மன்னிச்சு பழகி பழகி நம்ம கொந்தளிக்க ஜனங்கள் மத்தியிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிடும். அவங்க பொல்லாப்பு செய்யறதுக்கு கில்லாடிகள், அந்த மாதிரி ஜனங்கள் மத்தியிலேயே நம்ம கேரக்டர் காமிக்க முடியும். எதுனா எந்த கேரக்டர் இருந்தானா, மன்னிக்க கூடிய குணலட்சணம் இருந்தா. ஒரே ஒரு விஷயம்தான் சபையை பொறுத்த வரைக்கும் நம்ம வச்சுக்கணும். என்ன வச்சுக்கணும்னா, இது என்ன இருந்தாலும் இது என் குடும்பம், எங்க அண்ணன், என் தம்பி, என் தங்கச்சி, எங்க அக்கா தான் உள்ள ஃபுல்லா. அவங்க தானே பேசினாங்க. என்ன இருந்தாலும் எங்க அண்ணன் தான், என் தம்பி தானே பேசினா, கூடு பார்த்துக்குறோம் அப்படின்னு அதை என்ன பண்ணிடணும். ஏன்னா உலகத்திலே பண்றாங்களா, உலகத்திலே ஒரு அண்ணன் தம்பி பேசிட்டா அடுத்து அடுத்து இந்தடா சாப்பிட்றா அப்படின்னு ஏதாவது அடுத்த சீன் மாறுதா? ஆனா இங்க என்ன பண்ணும், என்ன இருந்தாலும் இது என்னது குடும்பம் அப்படின்ற மனநிலைக்குள்ள நம்ம என்ன பண்ணணும். அப்படின்னா தான் நாம யாருன்னு சொல்லலாம், தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். காட்ஸ் நண்பன் அப்படின்னு என்ன பண்ணலாம் நம்ம சொல்லலாம். எனவே அன்புக்குரிய சொல்ல 3 பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் யூதர்கள்ட்ட அப்படி பேசினார் அப்படின்னா, இவரை நியாயம் தீர்க்கிறாங்க, இவரை கல்லால் எறிய பாக்குறாங்க. அப்போ எந்த செயல்களால நீங்க என்னை கல்லால் எறியறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா நீங்க தேவர்கள் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த ஏலோகியம் நியாயாதிபதி விஷயத்துக்குள்ள நீங்க நியாய தீர்ப்புக்குள்ள வர்றா இருந்தா, பிதாவாகிய தேவனுடைய மைண்ட்ல நீங்க ஒரு விஷயத்தை நியாயம் தீருங்க, மற்றபடி நீங்க என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்கன்னு சொல்றாரு. சரிங்களா? அடுத்து அந்த தேவர்கள் அப்படின்றது காட் அப்படின்னா ஜெனரேட்டர், ஆபரேட்டர், டெஸ்ட்ராயரான்னு பார்த்தா எல்லாரும் எக்ஸப்ட் சாத்தானை தவிர மிச்சம் எல்லாருமே அந்த ஒரு விஷயம் செய்யறாங்க.
தேவனுடைய பிள்ளைகளும் புது சிருஷ்டியை உருவாக்கி அதை செயல்படுத்தி வழி நடத்தக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அதுல முக்கியமான ஒரு தன்மை என்னன்னா, ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பது. அந்த அன்பு ஏன்னா விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றும் பெரியது. இதில் அன்பே பெரியது. அதுதான் நிலைத்து இருக்குது. என்னைக்குமே எதான் நிலைச்சிருக்கும்னா அன்பு தான் நிலைச்சிருக்கும். அப்ப நாம கடவுளான்னு ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டோம் இல்லையா? இப்ப என்ன சொல்லலாம்? கடவுளா இல்லையா? இப்ப இங்க இருந்து போகும்போது சரி, சரிங்களா, ஒரு ஆட்டோக்காரன்ட்ட பேசும்போதும் சரி, ஒரு பால்காரன், ஒரு தபால்காரன், யார்கிட்ட பேசினாலும் எப்படி பேசணும்? நீங்க இந்த மைண்ட்ல மட்டும் நீங்க எல்லா இடத்துலயும் ஒரே ஒரு நாள் நீங்க ஒரு டாஸ்க் வச்சுக்கோங்க. எத்தனையோ டாஸ்க், இந்த கோல்டு பக்கெட் டாஸ்க்ன்றாங்க. கோல்டு பக்கெட் தானே. அப்புறம் கார்ல இருந்து இறங்கி ஓடுற டாஸ்க்ன்றாங்க, ஆடுற டாஸ்க்ன்றாங்க. இப்படி எத்தனையோ டாஸ்க் வச்சிருக்காங்க. ஒரு டாஸ்க் நீங்க வச்சுக்கோங்க, ஒரே ஒரு நாள் மட்டும் பண்ணுங்க. காலையில எந்திரிச்சதுல நைட்டு தூங்குற வரைக்கும் நீங்க ஒரே ஒன்று மட்டும்தான் சிந்திக்கணும். நான் கடவுள். கடவுள்னா நான் கடவுளுடைய பிள்ளை. சரிங்களா? இயேசு கிறிஸ்துடைய சிந்தை. இப்ப நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணி பாரு. இது டாஸ்க். நாளைக்கு திங்கக்கிழமை ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிங்க. காலையில வீட்டுல காலையில இருந்துச்சு, பிள்ளைய கச்சா கச்சான்னு சட்டை போடுங்க, இது பண்ணுங்க. இது அவர் கத்திக்கிட்டு இருப்பாரு. வீட்டுல என்ன சூழ்நிலை? நீங்க யாரு? நீங்க கடவுள். நைட்டு தூங்குற வரைக்கும் அந்த டாஸ்க் ரெடி பண்ணி செஞ்சு பாருங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும், அருமையா இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். நைட்டு நினைப்பீங்க நம்ம ஒவ்வொரு சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும். சூப்பரா ஹேண்டில் பண்ணிருப்பீங்க. சமாதானத்துக்குரிய மாதிரி வழி நடத்திருப்பீங்க. சந்தோஷமா இருந்திருப்பீங்க. சரிங்களா? தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சி அப்படி ஜெபம் பண்ணி இருப்பீங்க. அந்த 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 ஒரு நாள். அப்புறம் அதே எல்லா நாளும் என்ன பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணியாச்சுன்னா, இதோ பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அது உண்மையாகவே நமக்குள்ளதான் இருக்கும். நம்ம புதுசா பரலோகத்துல போய் புது எக்ஸசைஸே கிடையாது. அதே எக்ஸசைஸ் தான். எக்ஸசைஸும் கிடையாது, இங்கேதான் எக்ஸசைஸ். அங்க என்னன்னா அதான் ஹேபிட்டேஷனா இருக்கும். அங்க போயிட்டோம் அப்படிதான் இருப்போம். யார் மாதிரி இருப்போம்? இங்கதான் காடா இருந்துட்டோமே, அங்கேயும் எப்படிதான் இருக்க போறோம்? காடா தான் இருக்க போறோம். உலக ஜனங்கள் உயிர் தெளிந்து வரும்போது சண்டை போட்டு இப்படி இது பண்ணும்போது, இப்படி இருங்கப்பா அப்படி இருங்கப்பா, நம்ம எல்லாம் என்ன பண்ண முடியும்னா சொல்ல முடியும். ஆலோசனை என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியுமா முடியாதா? மோசைட்ட பேச முடியுமா முடியாதா? யார்கிட்டனாலும் பேசலாம். சரிங்களா? எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கட்டும். தேவனுடைய கிருபையானது உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. விசேஷமாக மதுரை சபையாருடைய அன்பின் வாழ்த்துக்களை கூட நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக.